இன்றைக்கி வீடியோ மார்னிங்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நேற்றே இட்லி மாவு தீர்ந்துடுச்சு, அதனால் நைட்டே அரிசி பருப்புலாம் ஊற வச்சுட்டேன். காலையில் எழுந்ததும் ஃபஸ்ட்டு மாவரைக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கூடவே பால் காய்ச்சி காஃபியும் போட்டு குடித்தாச்சு. இன்றைக்கி லஞ்சுக்கு ரசம் தான் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு புளி ஊற வச்சுட்டு மிளகு, சீரகம், பூண்டு, பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி தண்டு இதெல்லாம் நல்லா இடித்து எடுத்துக்கிட்டேன். வாணலில் எண்ணெய் ஊற்றி வடகம், காஞ்ச மிளகாலாம் போட்டு ரசமும் தாளித்து எடுத்தாச்சு. சிலர் மறு சாப்பாட்டுக்கு தான் ரசம் சாப்பிடுவாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் மெயின் டிஷ்ஷாகவே நாங்கள் ரசம் தான் சாப்பிடுவோம். ரசத்துக்கு சைடிஷ்ஷாக அரிசி வடகம் தான் பொரித்தேன். இந்த அரிசி வடகம் வீட்டிலேயே செஞ்சது. நாங்கள் யூஸ்வலாக சம்மரில் அரிசி வடகம் போட்டு அதை 1 இயர்க்கு யூஸ் பண்ணிக்குவோம். கெட்டு போகாது, நல்லா தான் இருக்கும். நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிம்பிளாக மேகி தான் செஞ்சு சாப்பிட்டேன். இதில் வெஜிடபிள்ஸ், தக்காளி எதுவுமே போடாமல் வெறும் வெங்காயம், பச்சை மிளகாய் மட்டும் போட்டு கூடவே மேகி மசாலா போட்டு செஞ்சது. அவ்வளோதான். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.